உணவு ஆராய்ச்சி தொழில்நுட்பத்தில் பல்வேறு சிறப்புகளையும் உணவுத்துறையில் தொழில் முனைவோராக முயற்சிப்பவர்களை உயரே தூக்கி நிறுத்தும் தஞ்சாவூரில் அமைந்துள்ள மத்திய அரசின் நிப்டம் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாம். நிப்டம் என்பது தேசிய உணவு தொழில்நுட்பம், தொழில் முனைவு மற்றும் மேலாண்மை நிறுவனமாகும். இந்திய அரசின் உணவு பதப்படுத்துதல் தொழில் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் முன்னோடி ஆராய்ச்சி மற்றும் கல்வி நிறுவனமாகும். இந்த நிறுவனம் 1967ஆம் ஆண்டு நெல் ஆராய்ச்சி ஆய்வகமாக துவங்கப்பட்டது. தென்னிந்தியாவின் மழைக்காலங்களில் அறுவடை செய்யப்படும் அதிக ஈரப்பதம் உள்ள நெல்களை பாதுகாப்பதற்கான தீர்வுகளை தேடுவதே இந்நிறுவனத்தின் முக்கிய நோக்கமாக இருந்தது. பின்னர் அறுவடைக்கு பிந்தைய பதப்படுத்துதல், பாதுகாத்தல் மற்றும் மூல விவசாய பொருட்களின் மதிப்பு கூட்டல் ஆகியவற்றில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு முயற்சிகளை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு தேசிய நிறுவனமாக மாற்றப்பட்டது. உணவு தொழில்நுட்பத்தில் பிடெக், எம்டெக், பிஹெச்டி என கல்வி நிறுவனமாகவும் செயல்பட்டு வருகிறது. அது இல்லாம முக்கியமான எங்களுடைய சேவை என்னன்னா ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சிக்கு தான் இந்த நிறுவனம் ரொம்ப பெயர் போனது. 1967 இருந்து முதல்ல நெல்லில் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ உணவு சம்பந்தப்பட்ட எல்லா வகையான ஆராய்ச்சியும் பண்றோம். இந்த ஆராய்ச்சியினால முடிவுனால கிட்டத்தட்ட 150க்கு மேல நல்ல டெக்னாலஜி, கமர்ஷியலைஸ் ஆகிற டெக்னாலஜி நாங்கள் கொடுத்துருக்குறோம். அதில் கிட்டத்தட்ட 33 டெக்னாலஜி நிறைய பேர் கம்பெனிங்க தொழில் முனைவோர் அதை வாங்கியிருக்கிறாங்க. எங்ககிட்ட கிட்டத்தட்ட ஒரு 142 பேர் சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர் சொல்கிறோம். அது ஏற்கனவே இருக்கிறாங்க. சிலரெல்லாம் நிறைய பேர் எக்ஸ்போர்ட் கூட பண்ணுறாங்க. இங்கு பால், தானியங்கள், பழங்கள், காய்கறி, பருப்பு வகைகள், பருப்பு கொட்டைகள் உள்ளிட்ட பல்வேறு உணவுப் பொருட்களின் மூலப்பொருட்களை கொண்டு நவீன ஆய்வகங்களுடன், ஹைடெக் கருவிகளுடன் உணவு தானிய பதப்படுத்துதல், மதிப்பு கூட்டல், உயிர் செயலாக்கம் மூலம் ஆகியவற்றின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளில் புது விதமான உணவுகள் தயாரிப்பு மற்றும் உணவு உற்பத்தி தொழில் பயிற்சிகளையும் வழங்கி வருகிறது. இப்போ ஃப்ரூட் ஜூஸ் தயாரிக்கிறது எப்படின்னு அவங்க தெரிஞ்சுன்னு நினச்சாங்கனாக்க, இங்கே ஃப்ரூட் ஜூஸ் ட்ரைனிங்க்கு வரும்போது அவங்களுக்கு அந்த ஃப்ரூட் ஜூஸ் எப்படி தயார் பண்ணலாம், அதை எப்படி ஹைஜீனிக்காக பண்ணலாம், அதை எப்படி கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எப்படி பேக்கேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லித்தரும். ஒரு உதாரணமாக பிளிஸ்ட்ரி, குக்கி மேன், இதெல்லாம் இந்த மில்லட்ல நிறைய குக்கி ப்ராடக்ட்ஸு, இல்லை இந்த நியூட்ரி மிக்சஸ், இதெல்லாம் நிறைய பக்கம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. நல்ல ஸ்டாண்டர்டான ப்ராடக்ட்ஸு. இப்போ உதாரணமாக இப்போ ரீசெண்டாக கூட நம்ம மில்லட் ஐஸ்கிரீம்னு கொடுத்தோம். அந்த மில்லட் ஐஸ்கிரீம் கிட்டத்தட்ட 7 கம்பெனி வாங்கியிருக்கிறாங்க. அந்த டெக்னாலஜி வேறு ஸ்டேட்ல இருந்து வாங்கியிருக்கிறாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக அதை கூட வித்துட்ருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஃபுட் ப்ராசஸிங் பிஸ்னஸ் இன்குபேஷன் சென்டர்னு சொல்கிறோம். இந்த ஃபுட் ப்ராசஸிங் பிஸ்னஸ் இன்குபேஷன் சென்டரில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, விதவிதமான பீப்புள் வருவாங்க. இங்கே ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு இங்கே ட்ரைனிங் எடுக்க வருவாங்க. அதில் ஆர்வம் திரும்ப இங்கே இன்குபேஷன் சென்டரில் அவங்க இன்குபேட்டியாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா 6 மாதத்துக்கு அவங்க இங்கே அந்த பர்டிகுலர் ப்ராடக்டை எப்படி செய்கிறது, அதை செஞ்சுட்டு இங்கே இருக்க மெஷினரிலாம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்டை வெளியே கொண்டு போய் அவங்க மார்க்கெட் பண்ணிவிட்டு திரும்ப கூட அவங்க வரலாம். இங்கே மேனுஃபேக்சர் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அவங்களுக்கு நம்பிக்கை வர வரைக்கும் இந்த இடத்த செய்யலாம். சில பேர் இன்னும் ஆஃபீஸர் என்ன செய்வாங்கன்னா, இப்போ ஃபாரின்லாம் போவாங்க. அவங்களுக்கு ஏதாவது எக்ஸிபிஷனில் பார்த்துட்டு சில பொருள்கள்லாம் எடுப்பாங்க. அது கேட்ட போது அது நம்ம இங்கே கிடைக்கக்கூடிய பொருட்கள் அரிசியாக இருக்கட்டும், இல்லை ஒரு தக்காளியாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆப்பிளாக இருக்கலாம், இங்கே விளையக்கூடிய பொருட்கள்ல இருந்து செஞ்சுருப்பாங்க. ஆனால் அந்த பொருள் மார்க்கெட்டில் இருக்காது. அதை எடுத்துகிட்டு இங்கே கொண்டு வருவாங்க. கொண்டு இந்த பொருள் எங்களுக்கு செய்யணும் சார் அப்படிம்பாங்க. அதை பார்த்துட்டு நாங்கள் அதில் இருக்க சயின்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட் இங்கே எப்படி செய்கிறங்கிறதுக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அந்த மாதிரி வரும்போதும் அவங்க அந்த இன்குபேஷன் சென்டர் அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும்.
6 மாதம் கழிச்சு என்ன ஆகுங்கிறது வரும். 6 மாதம் கழிச்சு திரும்பவும் வந்து அவங்க வந்துட்டு வரலாம். வந்துட்டு கொஞ்சம் இந்த மெஷினரியில் இருக்கக்கூடிய ஆப்ரேட் பண்ணுறதுக்குரிய காஸ்ட் அது பார்த்து ரொம்ப மினிமமாக தான் இருக்கும். மேபி எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் தான் வரும் அதில். அந்த சார்ஜஸ் பே பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு ப்ராடக்டை பண்ணிவிட்டு அவங்க வந்து திரும்ப மார்க்கெட் பண்ணலாம். அவங்க ஒன்ஸ் நல்ல கான்ஃபிடன்ஸ் அந்த ஒரு பாடு அவங்களுக்கு இந்த பேங்க் லோனு அந்த இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி எங்கே மிஷின் வாங்குறதெல்லாம் நம்ம வந்து செய்வோம். இப்போ நீங்கள் வந்து ட்ரைனிங் இங்கே வந்து ஒரு நேஷனல் இன்ஸ்டியூட்டில் வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. இது வந்து எங்கள் வெப்சைட்டில் எங்கள் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து கேலண்டர் போட்டிருப்போம். அது இல்லாமல் கூட ஸ்பெஷலாக நீங்கள் வந்து எழுதி வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கூட ட்ரைனிங் வரலாம். குறைஞ்சபட்சம் நபர்கள் கூட வந்தால் கூட ட்ரைனிங் கொடுக்குறோம். இல்லை ஆல்ரெடி வந்து இண்டஸ்ட்ரியெலாம் இருக்குது, அவங்களுக்கு வந்து ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து நம்ம வந்து தரமாக இருக்குதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வந்து FSSAI இருக்குது. FSSAIனுடைய கைட்லைன்ஸ் படி வந்து பொருளை வந்து தரமான பொருள் வந்து விற்கிறோம். அதுக்கு வந்துட்டு FSSAI நார்ம்ஸ் இருக்குது. அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம வந்து இங்கே ஃபுட் டெஸ்டிங் லெபார்ட்டரி இருக்குது. அந்த லேப் பார்த்தீங்கன்னாக்கா என்ஏபிள் அக்ரெடிட்டட் லெபார்ட்டரின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து FSSAI உடைய ரெஃபரல் லேப்னு சொல்லலாம். அடுத்து வந்து நேஷ்னல் ரெஃபரன்ஸ் லேபாகவும் இருக்குது. ஸோ இது மூலம் இங்கே தயார் பண்ணுற டெஸ்ட் பண்ணுற மெட்டீரியல்ஸ்க்கு வந்துட்டு உலக அளவில் வந்துட்டு அங்கீகாரம் இருக்குது. ஸோ அதெல்லாம் அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணுனாலும் சரி, இல்லை வந்து இங்கே லோக்கல் மார்க்கெட்டில் அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த தரச்சான்றிதழ் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் வந்து நம்ம இங்கே படிக்கிற பிடெக் எம்டெக் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாமே வந்துட்டு அவங்களுக்குமே வந்து இப்போ வந்து நிறைய வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும், இல்லை ஒரு பெரிய ஃபியூச்சரில் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இங்கே அவங்க படிக்கும் போதே வந்து இந்த வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த இருக்க வசதிகளை யூஸ் பண்ணி அவங்களுடைய ட்ரீமை வந்து ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் கொண்டு வர்றதுக்கு இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. ஒன்ஸ் படித்து முடிச்சுட்டு போகும்போது அவங்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரி வந்து அவங்க வந்து ஆரம்பிக்க முடியும். ஈவன் இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ எல்லாம் கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட்னால இங்கே படிக்கிற பசங்களே வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பேக்கரி யூனிட் இருக்குது. பேக்கரி யூனிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா விதவிதமான பேக்கரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்து பண்ண முடியும். அப்புறம் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம நீரா ப்ராசஸிங் யூனிட் இருக்குது. அதில் வந்து நம்ம வந்து இப்போ தென்னை நீரா, அப்புறம் பனை நீரா, இந்த மாதிரி வரக்கூடிய டேட் பாம் நீரா, இது இந்த பதனியை வந்து நம்ம வந்து சர்க்கரையாவோ இல்லை வந்து ஹனியாவோ இல்லை சிறப்பாவோ கல்கண்டாவோ மாற்றுறதுக்குரிய வசதிகள்லாம் இருக்குது. அதுவும் இங்கே பண்ண முடியும். குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி சிறுதானியத்திலிருந்தே நம்ம வந்து மில்லட் ஐஸ்கிரீம் பண்ணியிருக்கோம். பாரம்பரிய அரிசிகள்லாம் இருக்குது. நான் கருப்பு கவுனி சொல்லலாம், மாப்பிளா சம்பா சொல்லலாம், காட்டு யானை சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய அரிசி வகைகள்லாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது, ஆனால் வந்து குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடாது. இப்போ இதிலேருந்து நம்ம வந்து பாஸ்தா செஞ்சுருக்கோம், இனிப்பு வகைகள் செஞ்சுருக்கோம், நிறைய காரங்கள் வகைகள்லாம் செஞ்சுருக்கோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கும் நியூட்ரிஷன் இருக்கும். நம்ம வந்து இப்போ இழுப்பம்பூ சம்மந்தமாக வந்து எல்லாத்துக்கும் தெரியும், ரொம்ப இனிப்பாக இருக்கும். அந்த இழுப்பம்பூ சம்மந்தமாக வச்சுட்டு நம்ம வந்துட்டு ப்ரோட்டீன் பார் பண்ணியிருக்கிறோம், எனர்ஜி பார் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ரீசன்ட் ட்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மாமிசம் இல்லாத பொருட்கள், பிளான் பேஸ்டு ப்ரோட்டீன், பிளான் பேஸ்டு மில்க்கு, அந்த பிளான் பேஸ்ட் மில்க்லேருந்து நெய், பட்டர், ஸ்ப்ரெட்டு, இந்த மாதிரிலாம் நிறைய வந்து நம்ம நிறுவனத்தில் வந்து பண்ணியிருக்கோம். நிறைய டெக்னாலஜி வந்து ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணியிருக்கோம்.